இவர்கள் நல்ல ஒரு வழிகாட்டிகளாகவும் இந்த தனுராசி ஆண்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய ஒரு டீச்சர்ஸாக, ப்ரொஃபஸர்ஸாக, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட்லெல்லாம் உயர் பதவிகளில் நாம் இவர்களை பார்க்க முடியும். எங்கும் எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாத குணம் அப்படிங்கிறதும், எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதனை சந்திக்கக்கூடிய நபர்கள். டிராவலிங்கில் இருப்பது, பல ஊர்களுக்கு போவது வருவது, இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அடிக்கடி பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். சம்பாதிப்பதில் எவ்வளவு வேகம் காட்டுகிறார்களோ அதே வேகம் தான தர்மத்திலும் இவர்கள் காட்டுவார்கள். இதனால் கூட இவர்களுக்கு இந்த கடன் அப்படிங்கிறது அதிகம் ஏற்படும். தனுராசி ஆண்கள் இந்த ராசிக்குள் பூராடம் அப்படிங்கிற ஒரு முழு நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருப்பதனால் பொதுவாகவே அந்த இளம் வயசில் அன்புக்கும் காதலுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கும் அதிகம் ஏங்குவது, அதற்காக அதிகம் செலவு செய்வது, அதற்காக அதிகம் கடன் வாங்குவது, அவர்களுடைய கடனையும் இவர்கள் எடுத்துக்கொண்டு இவர்களுடைய தலையில் சுமந்து செல்வது, விரயத்தை, இன்னும் செலவை, நஷ்டத்தை தூக்கி குடிக்கிறது. அப்போ இந்த சுக்கிரன் பொய் காட்டக்கூடிய காதல், காமம், உல்லாசம், லக்ஷரி இவை அனைத்துமே தனுராசிக்காரர்கள் ஆண்களுக்கு குறிப்பாக பார்த்தோம்னா நிறைய கஷ்டத்தையும் செலவையும் நஷ்டத்தையும் கடனையும் ஏற்படுத்துகிறது. இவர்களுடைய மைனஸ் பாயிண்டை கொஞ்சம் அழுத்தமாக சொல்வது, பொதுவாகவே தனுராசிக்காரர்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, கொஞ்சம் அது நெருப்பு ராசிங்கிறதுனால அந்த இடத்தில் அந்த நேரத்தில் பர்ஸ்ட் ஆவது. அந்த பர்ஸ்ட் ஆகும் பொழுது எந்த வார்த்தை வெளியே வருகிறது அப்படிங்கிறது இவர்களுக்கு நிறைய இடங்களில் தெரிவதில்லை. இந்த அதிவேகம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வருகிறது. இதனால் என்னன்னா, அவசரமாக ஒரு வேலையை செய்யும் பொழுது கரெக்டான விஷயமோ பதிலோ தெரிந்திருந்தாலும் அதனை முழுவதுமாக இவர்களால் வெளியே கொடுக்க முடிவதில்லை. மேலும் நிறைய நேரங்களில் இவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கிறார்கள். அதே அட்வைஸை இவர்களால் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடிவதில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், இவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பிளஸ் மைனஸ் மற்றும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா, அந்த பிளஸ் பாயிண்டை நாம் அதிகரித்து கொள்ளலாம், மைனஸ் பாயிண்டை நாம் குறைத்து கொள்ளலாம். பிராக்டிக்கலா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன நடைமுறை பரிகாரம், மேலும் ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம், இந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பளிச்சென்று பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது தனுர் ராசி. இந்த தனுர் ராசிங்கிறது ஒரு நெருப்பு ராசி, காலபுருஷ சக்கரத்தில் 9வது ராசியாகவும், இது காலபுருஷனுக்கே பாக்யஸ்தானமாகவும் வருகிறது. மேலும் இதனை தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ஒரு வில் ஏந்திய வீரன் இதற்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தனுராசி அப்படின்னாவே பொதுவாகவே நேர்மை, லட்சியம், இதெல்லாம் கண்ணியம் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களை சொல்லப்படுகிறது. இந்த 9ஆம் இடம்ங்கிறது புனித ஸ்தானமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்துவதற்காக இது அக்னி. இப்போ அந்த அக்னி ஒரு புனிதமான அக்னி, எப்படி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸால் ஒரு இடத்துக்கு ஒரு பாசிட்டிவ் சிம்டம்ஸை கொடுக்கிறதோ, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸை ஒரு இடத்தில் எப்படி இந்த யாகத்தில் வரக்கூடிய அக்னி என்பதை ஏற்படுத்துகிறதோ, அதே போல் இந்த தனுராசிக்காரர்கள் பொதுவாகவே ஒரு இடத்தை சுத்தம் செய்வதற்காக, நிறைய எனர்ஜி கொடுப்பதற்காக நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது தான் இவர்களுக்கு பொதுவாகவே ஒத்து வருகிறது. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே இவர்களிடம் ஒரு ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இருக்காது. உள்ளர ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு வேறு விதமாக வெளியில் பேசுவது கிடையாது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவர்களை பார்க்க முடியும். ஓரளவுக்கு பின் வயதில் ஆன்மீகத்தை
உலகத்தின் நாட்டம் இவர்களிடம் அதிகமாக காணப்படும். அறிவாற்றல் சம்பந்தப்பட்ட அறிவுபூர்வமான ஏதாவது ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே இவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். சுதந்திர பிரியர்கள். ஏன் அப்படின்னா, தங்களுடைய ஃப்ரீடமுக்குள், எல்லைக்குள் மற்றவர்கள் வருவதை இவர்கள் பொதுவாகவே விரும்புவதில்லை. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், இங்கே ராசியாதிபதி இவர்களே இவர்களுடைய தனஸ்தானத்தில் போய் நீசமடைகிறார். மேலும் இவர்கள் நீசமடையக்கூடிய வீட்டில் செவ்வாய்ங்கிறது உச்சம். இப்போ தனுராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளுக்காக, சகோதரர்களுக்காக, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதிகமான நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா அது தனுராசிக்காரர்கள் தான். இந்த ஒரு விஷயத்துக்காக பொதுவாகவே இவர்கள் அதிகமான கடன் சுமையை சுமக்கிறார்கள். இவர்கள் நல்ல ஒரு வழிகாட்டிகளாகவும், இந்த தனுராசி ஆண்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய ஒரு டீச்சர்ஸா, ப்ரொஃபஸர்ஸா, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட்லெல்லாம் உயர் பதவிகளில் நாம் இவர்களை பார்க்க முடியும். எங்கும் எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாத குணம் அப்படிங்கிறதும், எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதனை சந்திக்கக்கூடிய நபர்கள். எப்பொழுதுமே ஒரு வெளிப்படையான பேச்சு அப்படிங்கிறது இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்கள். இவர்கள்லாம் ஒரு இடத்தில் உட்கார வைக்க முடியாது. எப்பொழுதுமே ரவுண்ட்ஸில் இருப்பது, ட்ராவலிங்கில் இருப்பது, பல ஊர்களுக்கு போவது வருவது, இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அடிக்கடி பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். சம்பாதிப்பதில் எவ்வளவு வேகம் காட்டுகிறார்களோ அதே வேகம் தான தர்மத்திலும் இவர்கள் காட்டுவார்கள். இதனால் கூட இவர்களுக்கு இந்த கடன் அப்படிங்கிறது அதிகம் ஏற்படும். தனுராசி ஆண்கள், இந்த ராசிக்குள் பூராடம் அப்படிங்கிற ஒரு முழு நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருப்பதனால் பொதுவாகவே அந்த இளம் வயசில் அன்புக்கும் காதலுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கும் அதிகம் ஏங்குவது, அதற்காக அதிகம் செலவு செய்வது, அதற்காக அதிகம் கடன் வாங்குவது, அவர்களுடைய கடனையும் இவர்கள் எடுத்துக்கொண்டு இவர்களுடைய தலையில் சுமந்து செல்வது, இதெல்லாம் அதிகம். ஏன்னா இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் உச்சம், 10ஆம் வீட்டில் நீசம். இவர்களுடைய 4ஆம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விரயத்தை, இன்னும் செலவை, நஷ்டத்தை தூக்கி குடிக்கிறது. அப்போ இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய காதல், காமம், உல்லாசம், லக்ஷரி, இவை அனைத்துமே தனுராசிக்காரர்கள் ஆண்களுக்கு குறிப்பாக பார்த்தோம்னா நிறைய கஷ்டத்தையும் செலவையும் நஷ்டத்தையும் கடனையும் ஏற்படுத்துகிறது. இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தனுராசி பெண்கள் பொதுவாகவே நிறைய ஒர்க்கிங், நம்ம யார்கிட்டையும் எங்கும் எதற்கும் எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள். கௌரவம், மரியாதை, இதுக்கு ஏதாவது ஒரு நாட் 1% ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா கூட சுயமரியாதை அதிகம். டக்குன்னு இந்த சகோதரிகள் அந்த இடத்தில் வெடித்து விடுவார்கள், பர்ஸ்ட் ஆகி விடுவார்கள். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இது ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, ஒரு லாங் ட்ராவல் செய்ய முடியாமல் அதற்கப்புறம் நிறைய சுமைகளை இவர்களே எடுத்து சுமக்க வேண்டியது இருக்கிறது. இதைத்தான் போராடும்னு சொல்கிறது. ஏன்னா இந்த சகோதரிகள் ரொம்பவும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அதிகமான சுமைகளை இவர்கள் மேல் திணித்து விடுகிறார்கள். திணித்துவிட்டு இவர்களை ட்ரிகர் செய்து இவர்களிடம் காரியங்களை நன்றாக சாதித்து கொண்டு பிறகு தனுராசி சகோதரிகள் நிராகரிக்கப்படுகிறார்கள். இந்த நிராகரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அதிகமாக இவர்கள், குறிப்பாக இந்த கடகராசி, ரிஷபராசி ஆப்போசிட் நபர்களால் தூண்டப்பட்டு பிறகு நிறைய இடங்களில் ஏமாற்றங்களை சந்திக்கிறார்கள்.
இப்போ என்ன ஆகுதுன்னா இவர்களுக்கே ஒரு வெறுப்பு. எதுக்காக நாம் இவ்வளவு தூரம் பயணித்தோம், எதற்காக நாம் இவ்வளவு தூரம் செலவு செய்தோம், எதற்காக நாம் நம்மளுடைய அழகாக இருந்தாலும் சரி, இல்லை வருமானமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் கொட்டி கொட்டி கொடுத்தோமே, இறுதியில் நமக்கு துரோகம் மட்டும் தானே மிச்சமாக வந்தது அப்படின்னு வருத்தப்படாத, அழுகாத, வெளியே காண்பிக்காத தனுராசி சகோதரிகளே இல்லை என்ற அளவுக்கு இவர்கள் அடி வாங்குகிறார்கள். இவங்கள்ட்ட நிறைய தனுராசி சகோதரிகள்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்பவும் மாடர்னாக இருப்பது, நிறைய கான்செப்ட், ப்ராடக்ட்டு, ஐடியாஸு இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக கிராஸ் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ரொம்ப உச்சத்தில் போய் வேலை செய்வது, இதெல்லாம் இருந்தாலுமே இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்டை கொஞ்சம் அழுத்தமாக சொல்வது. பொதுவாகவே தனுராசிக்காரர்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, கொஞ்சம் அது நெருப்பு ராசிங்கிறதுனால அந்த இடத்தில் அந்த நேரத்தில் பர்ஸ்ட் ஆவது. அந்த பர்ஸ்ட் ஆகும் பொழுது எந்த வார்த்தை வெளியே வருகிறது அப்படிங்கிறது இவர்களுக்கு நிறைய இடங்களில் தெரிவதில்லை. இந்த அதிவேகம் அப்படிங்கிறதே இவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வருகிறது. இதனால் என்னன்னா, அவசரமாக ஒரு வேலையை செய்யும் பொழுது கரெக்டான விஷயமோ பதிலோ தெரிந்திருந்தாலும் அதனை முழுவதுமாக இவர்களால் வெளியே கொடுக்க முடிவதில்லை. மேலும் நிறைய நேரங்களில் இவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கிறார்கள். அதே அட்வைஸை இவர்களால் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடிவதில்லை. மற்றவர்களுடைய பணத்தை நிர்வாகம் செய்யும் பொழுது இவர்கள் ரொம்பவும் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய சொந்த பணத்தை, வருமானத்தை இவர்கள் பிளான் பண்ணும் பொழுது நிறைய இடங்களில், நிறைய விஷயங்களில் இவர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள். இதனை மட்டும் இவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுடைய மனதை அலைபாய வைக்கும். அப்போ கொஞ்சம் பயிற்சி, முயற்சி செய்து கொண்டு நமக்கு தேவையில்லாத, உரிமை இல்லாத, நமக்கு அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள் மேல் நாம் ஆசைப்படாமல் இருந்தால் மட்டுமே, பர்சனல் லைஃபாக இருந்தாலும், ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், ஃபினான்ஷியல் விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத இவர்கள் முதலில் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ராசியாதிபதி குரு, அப்போது பொதுவாகவே ஏதாவது ஒரு குருவை குருவாக எடுத்துக்கொண்டு சரணாகதி அடைவது, சிவன் வழிபாடு, இவதெல்லாமே இவர்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். மஞ்சள் நிறம் அதிகம் இவர்கள் உபயோகிப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, தட்சிணாபூர்த்தி வழிபாடு, இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்வது, மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வது, இந்த திருவண்ணாமலை மாதிரி அக்னி ஜோதி வழிபாடு, இதெல்லாம் இவர்களுக்கு என்னென்னா நல்ல கான்சன்ட்ரேஷன், மோட்டிவேஷன், மெடிடேஷன், இந்த மாதிரி அலைபாயக்கூடிய மனதை கண்ட்ரோல் செய்வது, இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். மஞ்சள் புஷ்பராகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எல்லோ சஃபயர் அப்படிங்கிற மோதிரத்தை இவர்கள் அணிந்து கொள்வது, இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். மேலும் இவங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாகவே இவர்கள் இந்த அக்னி சம்பந்தப்பட்ட காரியங்களில் அதிகம், இப்போது எல்லா கோயில்கள்லையும் பார்த்தோம்னா பொதுவாகவே ஏதாவது இந்த யாகங்கள் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ண போனால் கூட நிறைய செலவாகும் அப்படின்னு நினைத்தால், பொதுவாக ஒரு கோயிலில் ஏதாவது ஒரு சுதர்சன யாகம் பண்ணுறாங்க, ஒரு ருத்ர யாகம் பண்ணுறாங்க அப்படின்னா இவர்களால் என்ன ஒரு சின்ன பார்ட்டிசிபேஷன் அதற்கு செய்ய முடியுமோ, இவை அனைத்தையும் செய்வதன் மூலம் தனுராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு உன்னத நிலைக்கு வர முடியும். லக்கி நம்பர்ஸ்னு இவங்க யூஸ் பண்ணினாங்கன்னா நம்பர் 1 அண்ட் நம்பர் 3, எல்லோ அண்ட் ரெட், இந்த 2 கலர்ஸுமே இவர்கள் லக்கி எண்களாக உபயோகித்து கொள்ளலாம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.